ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கெரியர் வேர்ல்டு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட் விஷஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நாளைக்கு தீபாவளி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோட நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ 2020 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கொரோனாவால் ரொம்ப எல்லாருமே பயந்து வீட்டுக்குள்ளே இருந்தோம். ஸோ இப்போ தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறப்ப கொஞ்சம் சேஃபாக போங்க, சேஃபாக இருங்க, சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம சேனலுக்கு, தலை தீபாவளி மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மார்ச் அப்போ ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஆனால் வீடியோஸ் போட்டது ஏப்ரல் மந்த்து தான் போட்டோம். ஏப்ரல் மந்த்லேருந்து தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோம். நாங்கள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணவே நாங்கள் 6 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் வீடியோஸுக்கு மோஸ்ட்லி சப்போர்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் ரொம்ப டிலே ஆச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா 6 மந்த் 7 மந்த்து கிட்ட ஸ்டார்ட் பண்ணி 7 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு. மார்ச் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நவம்பர் வந்துருச்சு. ஸோ 8 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் 6000 சப்ஸ்கிரைபரே ரீச் பண்ணுறோம். ஸோ இப்போ லேட் ஆனாலும் பரவாயில்ல, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். நீங்கள் 6000 மெம்பர்ஸ் நம்ம சேனலில் இருக்கீங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு தெரியும். ஜெயா பிரபாகர், லக்ஷ்மி தீபா, அபூபக்கர், இந்த மாதிரி நிறையா நேம் தெரியும். ஆனால் சில பேர் நேம் மறந்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஒவ்வொரு ஆளையும் மென்ஷன் பண்ண முடியலை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தீபாவளியை நல்லா சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதும் இப்போ தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் படிக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க. எப்போயுமே எஜுகேஷன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. எக்ஸாம் இல்லாட்டினாலும் இப்போ ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும், பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எஜுகேஷன் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ எதுவுமே இல்லாட்டினாலும் நம்ம படிப்பை வச்சு நம்ம முன்னேறலாம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் படிக்காமல் லீவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா, உங்களால் ஃப்யூச்சரில் நம்ம நல்ல ஃப்யூச்சர் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ பின்னாடி கஷ்டப்படுறதுக்கு இப்போயே நம்ம கஷ்டப்பட்டோன்னா கண்டிப்பாக ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 10th 11th 12க்கு கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் ஆன்லைன் கிளாஸ் சில பேர்த்துக்கு நடக்கும், சில பேர்த்துக்கு நடக்காதுன்றீங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் நடக்குதுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 11th 12த்துக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ படிக்கிறது என்னென்னா, இப்போ சிலபஸ் உங்களுக்கு சூப்பர் சிலபஸ்ஸு. இப்போ படிக்கிறது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீட்டுலேயுமே உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் 80% கிட்ட இந்த சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பைத்தான், C++ இதெல்லாம் நீங்கள் காலேஜ் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். C++ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பைத்தான்னா நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் நல்லா ஒரு பொசிஷன் கிடைக்கும். ஸோ பைத்தான்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தான், PHPலாம் உங்களுக்கு இப்போயே சிலபஸில் இருக்குது. இந்த சிலபஸ்லாம் ரொம்ப நல்ல சிலபஸ்ஸு. ஸோ உங்களுக்கு நல்லா நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம் இல்லை, இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ ஃப்யூச்சருக்கு எப்படி இருந்தாலும் இப்போ 11th 12th 10th படிக்கிறது தான் நீங்கள் காலேஜ்லேயும் படிப்பீங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இப்போ படிக்கிறது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதோட அப்டேஷனோடு தான் நீங்கள் படிப்பீங்க. அதனால் பேசிக் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ பேசிக் நீங்கள் இந்த 10th 11th 12th தான். ஸோ இதுலேருந்து நீங்கள் படிச்சுக்கிட்டோன்னா நம்ம பின்னாடி காலேஜில் போகிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்டான இது சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட வீடியோஸை மற்ற ஒரு சேனல் அப்படியே டவுன்லோட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் போடாதீங்க.
போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து சும்மா பார்த்தோன்னே நாங்கள் எடுக்க மாட்டோம். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வந்து ஸ்கூலில் டீச் பண்ணதை வச்சோம். இப்போ வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியும் நாங்கள் வந்து ஒவ்வொருதும் பார்த்திங்கன்னா சில வேர்ட்ஸ்லாம் எங்களுக்கே கொஞ்சம் மறந்துருக்கும். அதெல்லாம் நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் வந்து படித்து தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கிறோம். ஸோ ஆனால் வந்து ஈஸியாக என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து அதை அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணுறவங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட டைமை வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி தான் நாங்கள் எடுக்கிறோம். ஈஸியாக நாங்கள் ஒன்றும் எடுக்கலை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எப்படி அவங்க கேட்குற வீடியோஸ் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கல்வி டிவிலேருந்து இப்போ கேட்குறீங்க, அதனால நாங்கள் கல்வி டிவிஸில் வழியாக எடுக்கிறோம். கல்வி டிவியில் நடத்துகிறத வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து எப்படி கொடுக்க முடியுமோ, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறத வந்து எப்படி உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியுமோ நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். முதலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நிறையா கமெண்ட்ஸ் வரும். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஃபாஸ்ட்டாக வரணும். அப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்கூல்லையும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக நடத்துவோம். அந்த எங்களோட ஃப்ளோவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வரும். அதனால் வந்து அந்த ஃபாஸ்ட்டு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அதை வந்து நாங்கள் மாற்றிக்கிட்டோம். நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக நடத்துகிறீங்க, ஸ்லோவாக நடத்துங்க மேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறனால நாங்கள் வந்து ஸ்லோவாக நடத்துகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டடி பிளான்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வீடியோஸ் போடுறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களோட உழைப்பை வந்து சில பேர் வந்து இது பண்ணுறாங்க, தப்பான வழியில் இது பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க ஈஸியாக டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறாங்க. அதுக்கு நாங்கள் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் வந்து எல்லாரையும் சொல்லலை, பண்ணுறவங்க இந்த மாதிரி காப்பி பண்ணுறவங்கள சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட அனதர் சேனல் இருக்குது, அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கும் பாருங்கள். பயோ கேரியர் அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா 11th 12th 10th அப்புறம் ஸ்டோரிஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணலான் இருக்கோம். ஸோ பாருங்கள், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி தீபாவளி. ஸோ சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.